கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டமானது வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. அது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வெள்ளக்காடாக மாறிய நெல்லை நகர பகுதிக்கான கழுகு பார்வை காட்சியை நாம் நியூஸ் தமிழ் செய்திகள் வழியாக பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. நீர்நிலைகள், சாலைகள், தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் நகரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளாக இருந்தாலும் சரி, அதே போல குடியிருப்புகள் என அனைத்து பகுதிகளிலுமே மழை நீரானது தற்பொழுது சூழ்ந்திருக்கிறது. இந்த நெல்லை மாநகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் பாதிப்பினுடைய கழுகு பார்வை காட்சிகளை தற்பொழுது நாம் பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம். குடியிருப்பு பகுதிகள் என அனைத்திலுமே மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக நீர்நிலை எது, பொதுமக்கள் வசித்து வரக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் எது என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு நகர் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் மழைநீர் கண்ணில் படும் அளவிற்கு தான் தற்பொழுது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய நிலையானது இருக்கிறது. மழைக்கு முன்பாக பொதுமக்களால் பயன்படுத்தி வந்த சாலைகள் அனைத்துமே தற்பொழுது மழை நீரில் மூழ்கி இருக்கின்றன. பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை மூழ்கடிக்கும் அளவிற்கு மழை நீரும், அதே போல குறைந்தபட்சம் முதல் தளம் அளவிற்காவது மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக இந்த எதையுமே பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. சாலை எது, நீர்நிலை எது என்று சொல்லக்கூடிய நிலை தற்பொழுது சொல்ல முடியாத ஒரு நிலையானது இருக்கிறது. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து வருகிறோம். பெரும்பாலான குடியிருப்புகளில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. அவ்வாறு முழுமையாக குடியிருப்புகள் தேங்காத இடங்களில் கூட பெருமளவிற்கு, அதாவது முதல் தளம் வரையாவது குறைந்தபட்ச மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதர் நடந்து செல்லும் பொழுது குறைந்தபட்சம் முழங்கால் அளவிற்கு, இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் அந்த சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.